Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர். உடைமைகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் மாற்று இடத்திற்கு செல்ல நடவடிக்கை. விடிய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. அதாவது இது ஒவ்வொரு முறையும் அணை நிரம்புகிற போது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1,80,000 கனஅடி வெளியேறுகின்ற பொழுது காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நான் குறிப்பிட்ட அந்த நகரங்களில் தாழ்வான பகுதியில் வீடுகளில் தண்ணீர் புகுது. இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்குத்தான் எங்களுடைய ஆட்சியிலே பள்ளிவளையம் பகுதியில் அவருக்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டது. அதேபோல் குமராவளையும் மாற்று இடம் கொடுப்பதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் மறுத்து விட்டார்கள். இப்பொழுது நான் சென்ற பொழுது எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்தால் நாங்கள் அந்த இடத்திற்கு சென்று வீடு கட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த கருத்துக்களும் கேட்டு அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பத்திரமாக பாதுகாப்பான இடங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதை கண்டும் காணாமல் இருக்கும் மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மீனவர்களை பாதுகாக்கவும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் வருகிற 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நடுக்கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மரியாதை. தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தினார். மாவீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளில் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன். தாய் திருநாட்டின் விடுதலை ஒன்றையே தன் லட்சியமாக கொண்டு போர் புரிந்து வெற்றிகள் பல கண்டவர் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் கே.ஏ. செங்கோட்டையன், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. கருப்பண்ணன், கே.வி. ராமலிங்கம் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் மரியாதை. அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பட்டியலின மக்களின் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் நன்றி. வழக்கில் அதிமுக எடுத்த முயற்சிகள், சட்ட முன்னெடுப்புகள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என பெருமிதம்.
முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி சந்திப்பு. கரூரில் உள்ள இல்லத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்தித்து உரையாடினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாரில் இருந்த பணத்தை அபே செய்த மதுவிலக்கு காவலர்கள். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரே சட்டவிரோதமாக பணத்தை திருடிச் சென்றதால் மக்கள் அதிர்ச்சி. நிதி இல்லாமலும் தலைமை இல்லாமலும் தமிழக பல்கலைக்கழகங்கள் தள்ளாடும் நிலையில் விளம்பரம் தேடும் விடியா மாடல் அரசு. அதல பாதாளத்தில் இருக்கும் பல்கலைக்கழகங்களை மீட்க உருப்படியான நடவடிக்கை எடுக்காமல் உயர்கல்வி மாணவர்களுக்கு உதவி தருவதாக வாய்ஜாலம் காட்டுவதாக கல்வியாளர்கள் விமர்சனம். விடியா அரசின் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். அனகாபுத்தூரின் அவலநிலை மற்றும் அம்மா உணவகத்தை பராமரிக்க தவறியதற்கு கண்டனம். இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்து ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட்டது. இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் நடுக்கடலில் மாயமான மற்றொரு மீனவரின் கதி தெரியாததால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கவலை. நடுக்கடலில் உயிருக்கு போராடிய தங்களை இலங்கை கடற்படை உள்ளாடைகளோடு அழைத்து சென்று விசாரித்ததாக தாயகம் திரும்பிய மீனவர்கள் வேதனை. எல்லா கோட்லேயே வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் நாலு லைட்டு போட்டு 4 பேர் பிறக்கிட்டு மீன் பிறக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். சட்டார்னு இந்த பக்கம் வந்ததும் நேவி லைட் அடிக்காமல் இப்படி டர்ன் பண்ணி ஸ்பீட்லேயே முட்டிட்டான். முட்டி இந்த பக்கம் தண்ணி மோந்துருச்சு, இந்த பக்கம் பொத்துருச்சு நேவி. ஒரே நிமிஷத்தில் போட்டு உள்ளே போயிடுச்சு. மணல் திருட்டை தடுப்பதாக கூறி மாறுவேடத்தில் கையில் அரிவாளுடன் ரோந்து சென்ற போலீசார். மர்ம நபர்கள் ஊருக்குள் புகுந்து விட்டதாக கூறி மஃப்டியில் இருந்த போலீசாரை சுற்றி வளைத்து கிராம மக்கள் தகராறு செய்த நிலையில் உயர் அதிகாரிகள் வந்து மீட்டுச் சென்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் நுழைவு வாயிலில் லாரி மோதி சேதம். இடிந்து விழும் நிலையில் இருந்த கோவில் நுழைவு வாயில் அகற்றப்படுவதால் பக்தர்கள் வேதனை. ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி காவிரி தாயை வணங்கி பக்தர்கள் வழிபாடு. புதுமண தம்பதிகள் புதிய மஞ்சள் தாலி கயிற்றை மாற்றியும் கொண்டாடினர். வெள்ளப்பெருக்கால் சேலம் மாவட்டம் மேட்டூர், கரூரில் கட்டுப்பாடுகளால் களை இழந்த ஆடிப்பெருக்கு. மயிலாடுதுறை, கடலூரில் ஆறுகளில் நீர்வரத்து இல்லாததால் மக்கள் ஏமாற்றம். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் படித்துறையில் குவிந்த மக்கள். ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசையை ஒட்டி சிறப்பு வழிபாடு. ஆடிப்பெருக்கு மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி திருச்செந்தூர் கோவிலில் அலைமோதிய கூட்டம். கடலில் புனித நீராடி பக்தர்கள் சாமி தரிசனம்.
நீலகிரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காவிரி நீர் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தடையாததால் வறண்டு கிடக்கும் நீர்நிலைகள். குறுவை நெற்பயிர்கள் கருகி வரும் சூழலில் விடியா திமுக அரசு உடனடியாக நீர் தராவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை. திருச்சி விமான நிலையத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். விமானங்களில் தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் கடத்தப்படுவது வாடிக்கையாகி வரும் அவலம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளிடம் இருந்து கணக்கில் வராத 6.5 லட்சம் ரூபாய் சிக்கியதால் பரபரப்பு. கல்லணையில் தண்ணீர் திறந்தும் திருவாரூர் மாவட்டத்திற்கு தண்ணீர் வராததால் மக்கள் ஏமாற்றம். ஆடிப்பெருக்கை வீட்டிலேயே கொண்டாடிய பெண்கள். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றிய மாநகராட்சிக்கு எதிர்ப்பு. அதிகாரிகளை சிறைபிடித்து வியாபாரிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே 339 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. காரில் கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். புதுக்கோட்டையில் அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரத்தின் நட்டுகள் உடைந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு. பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் விடிய அரசு பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்புச் சுவரை இடித்து ஓடைக்குள் பாய்ந்தது. கார் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டியில் தீ பற்றிய நிலையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 358ஆக உயர்வு. 240 பேரை காணவில்லை எனவும் மீட்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி எனவும் கேரள அரசு தகவல். அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் மாநாடு. டெல்லியில் நடைபெறும் மாநாட்டில் 75 நாடுகளைச் சேர்ந்த 1000 பிரதிநிதிகள் பங்கேற்பு.